Hello friends, good evening. So I hope you're all doing good, staying home and staying safe. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டல் பொசிஷன் பேஸ்டு ஒரு ஸ்டாக் பற்றி தான் பார்ப்போம், அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாக் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க், ஜேஎன்கே பேங்க். இது வந்து ஒரு பிஎஸ்சி பேங்க் தான், பப்ளிக் செக்டார் பேங்க். இது இப்போ இந்த என்பிஏ ப்ரொவிஷன்ஸ், கவர்மெண்ட் கொடுத்த லிக்விடிட்டி, அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பிரைவேட் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இட் இஸ் கோயிங் டு கோ ஃபார் அ ரேலி. இன்னைக்கு தேதிக்கு மார்க்கெட் கரெக்ஷன் இருக்கு, இல்லையான்னு சொல்லல. பட் இந்த வியூவை வந்து ஒரு 6 months to 1 year மினிமம் வச்சுக்கோங்க. ஆல் பிஎஸ்யூ பேங்க்ஸ் இஸ் கோயிங் டு ரேலி. அதை பத்தி வீடியோ தனியாக போடுறேன். இப்போ வந்து நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் பத்தி பார்த்தோம். ஓகே, ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க். கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30.2. இன்னைக்கு தேதிக்கு 18th June 2021 ₹32.75. ஓகே, அப்டேட் ஆகலைங்க. ஸோ ₹32.75. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது புக் வேல்யூ. புக் வேல்யூ என்ன? அதாவது ஷேர் பிரைஸ் வந்து the minimum price. Okay, the minimum price that the bank gives for valuations. Okay, book value ஓட ஒரு current price trade ஆகுதுன்னா the bank's price or current valuation is so cheap now. So இது ₹30 வச்சா கூட, இது ஒரு ₹90 வச்சா கூட 3 மடங்கு. ஓகே, 30 into 3 90. ஸோ 3 மடங்கு கம்மியா வந்து ட்ரேட் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. புக் வேல்யூவோட ஒரு பேங்க்குடைய ஒரு ஷேருடைய வேல்யூ கம்மியா இருக்குன்னா இட் இஸ் ட்ரேடிங் சீப். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சீப்பா ட்ரேட் பண்றது எப்படி ஹைலி வேல்யூபிளா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து புக் வேல்யூ பார்க்கணும். ஓகே, புக் வேல்யூவோட கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து கம்மியா இருக்கு. ஸோ இட் இஸ் லைக் 1/3 தான் ட்ரேட் ஆகுது. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் தேர் டு ட்ரேட் 3 times. ஓகே, மினிமம் வந்து 90 ரீச் பண்றதுக்கு லாட் ஆஃப் பாசிபிலிட்டி. அதுக்கு உண்டான அர்த்தத்தையும் உங்களுக்கு சொல்றேன், ரீசன்ஸையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ கமிங் ஆன் டு அவர் ஃபினான்ஷியல்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா குவார்டர்லி ரிசல்ட்ஸ் மார்ச் 2021. இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய லைன் வந்து இந்த ஃபினான்சிங் ப்ராஃபிட். ஃபினான்சிங் ப்ராஃபிட்னா என்னன்னா, ஒரு பேங்க் வந்து அவங்க வாடிக்கையாளர் கஸ்டமர்ஸ்க்கு வந்து லோன் கொடுக்குறாங்க, அதோடைய வருமானம், அப்புறம் கஸ்டமர்ஸ் டெபாசிட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பை அண்ட் செல்லிங்ல வரக்கூடிய வருமானம் அது பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ல ஜேஎன்கே பேங்கை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் வந்து இந்த குவார்டர் தான். 2021 ஹையஸ்ட் 106 கோடி ரூபாய் வந்து ஃபிகர்ஸ் இன் க்ரோஸ். 106 கோடி ரூபாய் வந்து ஃபைனான்சிங் ப்ராஃபிட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாருங்க, இந்தியாவில் ரொம்ப கம்மியா இருக்கிற பேங்க்ல தான் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு தெரிய வருது. ஃபைனான்சிங் ப்ராஃபிட் பாருங்க. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஏன் ஒரு நிஃப்டியில் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்கான பேங்க்னா இந்த ஃபைனான்சிங் ப்ராஃபிட் பாருங்க, வெரி வெரி பாசிட்டிவ். நான் மற்ற பேங்க்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டேட் பேங்க் பாருங்க, இல்லை ரொம்ப நெகட்டிவ்ல இருக்கும். ஸ்டேட் பேங்க்லாம் ஃபைனான்சிங் ப்ராஃபிட் பேராமீட்டர் பாருங்க, இவ்வளோ நெகட்டிவ்ல இருக்கு பாருங்க. அப்புறம் வந்து ஆக்சிஸ் பேங்க் நெகட்டிவ், ரைட். அப்புறம் ஐசிஐசிஐ, இதெல்லாம் டாப் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் நெகட்டிவ். ஓகே, கோட்டக், வெரி ஃபியூ பேங்க்ஸ் தான் வந்து ஃபைனான்சிங் ப்ராஃபிட் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் பாருங்க. கோட்டக் கூட நெகட்டிவ் தான். ஸோ நம்ம கம்மிங் அவுட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இப்போ புரியுது உங்களுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இது ஒரு பாயிண்ட். இது மட்டுமே விஷயம் இல்லை, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த ஸ்க்ரீனர்ல கூட பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இஸ் ட்ரேடிங் 1.3 times its புக் வேல்யூ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனான்சிங் ப்ராஃபிட் 106 கோடி இந்த குவார்டர்ல. ஓகேவா? அப்புறம் அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் பிஏடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 287 ரூபாய். நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ்லாம் போக இட் இஸ் 322 crores, 322 கோடி நெட் ப்ராஃபிட். பாருங்க, ஆஃப் ஆல் தி குவார்டர்ஸ்
ஹையஸ்ட் நெட் ப்ராஃபிட் இந்த ஜேஎன்கே பேங்க்கு இந்த குவார்டர் தான், முடிஞ்ச மார்ச் 2021 லாஸ்ட் குவார்டர் ஆஃப் தி லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் தான் ஹையஸ்ட் ப்ராஃபிட், குவார்டர்லி ப்ராஃபிட். உங்களுக்கு புரியுதா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ். ஃபண்டமெண்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்ஓசி வந்து 4.6%. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்க்கு பார்க்க வேண்டிய விஷயமே இல்லை. ரொம்ப அனதர் இம்பார்ட்டன்ட் விஷயம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 68%. ஓகே, 68%. அப்புறம் இண்டஸ்ட்ரி பி. ஸோ வேல்யூவேஷன் இண்டஸ்ட்ரி இப்போ $100 இண்டஸ்ட்ரி பின்னா பெஞ்ச் மார்க்னா அதுல 20% வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் வந்து பெஞ்ச் மார்க் பேசிஸ். புரியுதா? ஸோ மார்க்கெட் கேப் 2000 கோடிக்கு மேல. ஸோ பேசிக்கா இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ், பேசிக்கா நம்ம பார்க்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ் இதெல்லாம் பார்த்தாலே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பேண்டமிக்னால வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர் ரெவன்யூ பார்ப்போம். ரெவன்யூ இட்ஸ் ஆல் ஃபிளாட் பட் நாட் பேட். ஓகேவா? ஸோ முக்கியமான விஷயம் இந்த ஃபைனான்சிங் த ப்ராஃபிட்டும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நெட் ப்ராஃபிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து இதுல இது எல்லாத்துக்கும் மேல இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் வந்து இந்த ஜம்மு அண்ட் இதுல இருந்தது, ஐ மீன் ஸ்டேட்ல இருந்தது. அது இப்போ யூனியன் டெரிட்டரியா மாறி நவ் த கண்ட்ரோல் இஸ் வித் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ், ஆக்சஸ் டு ரிசோர்சஸ் எல்லாமே இந்த பேங்க் இப்போ கிடைக்க போகுது வரப்போற காலகட்டங்கள். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் டேக்கிங் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்வர்ட். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ முதல்ல ஃபண்டமெண்டல்ஸ்லாம் புரிஞ்சுப்போம், அதுக்கப்புறமா நம்ம சார்ட்ல போயிட்டு அதுவும் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து முதல் பாயிண்ட், புக் வேல்யூட கம்மியா ட்ரேட் ஆகுது. கம்பெனி இஸ் ப்ராஃபிட்டபிள். ஓகே, இந்த பேங்க் இஸ் ப்ராஃபிட்டபிள். ஃபைனான்சிங் ப்ராஃபிட் இருக்கு, சேல்ஸ் க்ரோத் இருக்கு, ரெவென்யூ க்ரோத் இருக்கு. அப்புறம் வந்து டெட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்துருவோம். பிடிக்கல. return on equity 4%, not bad for a public sector bank. Shareholding important. FIS பார்ப்போம். Not much. Anyway, so from the fundamental perspective பார்த்தீங்கன்னா gross NPA கூட -8.7% தான். It's in less than 10% தான். That's very good. Right. So cash flow பார்த்துட்டோம். So cash flow positive. Cash flow positive. Negative இருந்து positive. Cash flowனா கம்பெனிக்குள்ள பைசா ஆகும். Now coming on to technicals. So இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு டே சார்ட். ஓகே, டே சார்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க். இதை நான் என்ன பண்றேன், மினிமைஸ் பண்றேன். இந்த சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு எப்படி என்ன தெரியுது சொல்லுங்க பார்க்கலாம். You are able to see a reverse head and shoulder. இது வந்து ஒரு ஹெட், இங்க ஒரு இடது ஷோல்டர், இங்க வலது ஷோல்டர். இல்ல நீங்க ஏதாவது ஒரு ரவுண்டிங் பாட்டம், ஒரு ஆர்க் வரைஞ்சீங்கன்னா ஒரு ரவுண்டிங் பாட்டம் கூட சொல்லணும். ஸோ இப்போ பிரைஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை கடக்க முயலுது 33. ஸோ when the price approaches a resistance of 33, look at the volumes. எவ்வளோ வால்யூம்ஸ் இருக்கு பாரு. வெரி வெரி ஃபேண்டாஸ்டிக் வால்யூம்ஸ் கோயிங் டுவர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து என்னைக்குமே வந்து நீங்க எந்த சார்ட்டும் எடுத்து பாருங்க, ரிவர்ஸ் அண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், நான் முன்னாடி வீடியோலையும் போட்டிருக்கேன். இந்த ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் இல்லை ரவுண்டிங் பாட்டம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் a fantastic result. இதுவும் பார்ப்போம். ஸோ என்னைக்குமே டார்கெட் இப்படி தான் வைக்கணும். ஸோ நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த பாட்டம் வரைக்கும் வச்சு, ஸோ ப்ராபபிள் டார்கெட் இந்த நியர் ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தோம்னா 43 கிட்டத்தட்ட ஒரு 20% வச்சா கூட 6.6 கிட்டத்தட்ட ஒரு 25% கிட்டத்தட்ட 23 23.48. ஓகே, ப்ராபபிள் டார்கெட் இது.
ஸோ இது நம்ம எடுத்துருவோம். இப்போ அடுத்து என்ன எங்கெங்க ரெசிஸ்டன்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சார்ட். ஸோ சார்ட் பற்றி உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பேசிக்கு ரெசிஸ்டன்ஸு ஸ்டாக் இஸ் ட்ரைங் டு மூவ் அப், ரவுண்டிங் பாட்டம்னு நினச்சிக்கலாம், இல்லை ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஸ்டாக்னு நினச்சிக்கலாம். வால்யூம் பாருங்க, பாசிட்டிவ் வால்யூம். உங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு. நாட் பேட், ஃபென்டாஸ்டிக் சொல்றது நாட் பேட், இட் இஸ் வெரி குட் ஆக்சுவலி. அதுவும் இந்த ஃபினான்சிங் ப்ராஃபிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு HDFC பேங்க் நல்லா பண்றதுக்கு ஒரே ரீசன் இந்த ஃபினான்சிங் ப்ராஃபிட் தான். ஓகேவா? தென் லாக் சார்ட் போட்டு லெட் மீ ஜஸ்ட் see இங்க அடுத்த ரெசிஸ்டன்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 65, இதுதான் டபுள். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 197, 197, almost 200. ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மடங்கு. ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் J&K Bank reaching around 190 or 195 is very high because of the said reasons. நான் சொன்ன ரீசன்ஸ்னால இது வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு நீங்க இதை டார்கெட்டா வச்சுக்கணும். இதை வந்து 2 வருஷத்துக்கு நான் வந்து இன்னைக்கு வந்து டோட்டல் கேபிட்டல் ஒரு 7% இந்த ஸ்டாக்ஸ் நான் வாங்கியிருக்கேன். ஓகே, 7% I invested in Jammu and Kashmir Bank at an average price of 31.5, right? So இதை வந்து நான் பை ஆன் டிப்ஸ்ல தான் வாங்க போறேன். I'm going to invest again. My first target would be 65.5. Second target, I'm going to leave it for the high, all-time high 195. So நம்ம இந்த 195 எந்த மாசம் வந்திருக்கு? 2014 மே மாசம். 2014 மே மாசம் வந்து 2014 மே மாசம், ரைட்? தெரியுதா உங்களுக்கு? ஸோ மார்ச் மாசம் ரிசல்ட் வந்து 1435 கோடி. ஓகே, மார்ச் மாசம் ஃபைனான்சிங் ப்ராஃபிட்ல பாத்தீங்கன்னா 1000, அதாவது போன மாசத்தை விட போன வருஷத்தை விட 2013 இயரை விட இந்த வருஷம் வந்து ஜாஸ்தி ஃபைனான்சிங் ப்ராஃபிட் இயர்லியில. ஓகேவா? இயர்லியில இயர் கம்பேர், இந்த இயர் கம்பேர் பண்ணும்போது -1527 வந்து -190 இஸ் a very very good achievement. ஸோ மார்ச் 2014 இன்க்ரிமெண்ட் முந்தின வருஷத்துக்கும் 2014க்கும் பார்த்தீங்கன்னா 400 கோடி வந்து ஃபினான்சிங் ப்ராஃபிட் இருக்கு. அதோடைய பிரதிபலன், ஓகே, இம்பாக்ட் அடுத்த 3 மாசத்துக்கு, இன்ஃபேக்ட் 2 மாசத்துலேயே தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இட் மேட் ஆல் டைம் ஹை ஆஃப் 196. ஸோ அதே மாதிரி எதிர்பார்ப்பு தான் இந்த வாட்டியும் இயர்லியில குறைஞ்சிருக்குது. குவார்டரா பார்க்கும்போது, பிரிச்சு பார்க்கும்போது நம்ம பாசிட்டிவ்ல இருக்கோம். ஸோ அடுத்த 2 மாசத்துல திஸ் பேங்க் ஷுட் டூ வெல். ஸோ நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெக்னிக்கல்ஸும் நம்ம பார்க்குறோம். ஓகே, டெக்னிக்கல்ஸாகவும் பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து ஐ சஜஸ்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டேக் அன் என்ட்ரி அரௌண்ட் திஸ் பாயிண்ட், 32 பாயிண்ட். ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்கு தான். ஓகே, ஸோ இது வந்து குட் என்ட்ரி பாயிண்ட் அரௌண்ட் 32.75. நீங்க ரொம்ப அக்ரெசிவான ட்ரேடர், அக்ரெசிவா இருக்கிற நபராக இருந்தால் நீங்க ஸ்டாப் லாஸை வந்து இங்க போடலாம் 28.3. ஆனா க்ளோசிங் பேசிஸ் இல்ல, நான் ரொம்ப கன்சர்வேட்டிவ்னா நீங்க இங்க வைக்கலாம் 22ல ஸ்டாப் லாஸை வச்சு 32ல இது பண்ணிட்டு நீங்க கேன் கோ அஹெட். பொசிஷன் சைசிங். ஓகே, ஸோ நான் பொசிஷன் சைசிங் கேலண்டர் கூட என்னுடைய வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோலே இருக்கு. ஸோ பார்க்காதவங்க எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ கேன் ஒன் செக். வந்து 32, இது வந்து 22. SL பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் வந்து நான் 65 வைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சிருக்கோம், சாரி 65 வைக்கிறேன்.
ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் வைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தோன்னா ஸோ அக்கௌண்ட் சைஸ் வந்து 1,00,000 ரூபா உங்கள்கிட்ட இருக்க வச்சுருங்க. ஓகே, பட் நான் என்ட்ரி பண்ணிட்டேன். இங்கே நான் வந்து என்ட்ரி பண்ணதுக்கு இதெல்லாம் லிங்க்டு. 1,00,000 ரூபா வந்து நம்ம கேபிட்டல் வச்சிருக்கிறோம், ரிஸ்க் கேபிட்டல். ஸோ அந்த 1,00,000 ரூபாயில் நான் இழக்க விரும்புறது, என்னால் 1000 ரூபாய் வந்து இஃப் ஐ கேன் லூஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். 1000 ரூபாய் வரைக்கும் என்னால் லூஸ் பண்ண முடியும். அப்போ எவ்வளோ ஷேர் நீங்கள் வாங்கலாம். ஸோ என்ட்ரி எக்ஸிட். ஓகே, என்னைக்குமே ரிஸ்க் கேபிட்டல் டிவைடட் பை ரிஸ்க் பாயிண்ட், அதாவது 1000 டிவைடட் பை 10, அதுதான் வந்து 100 ஷேர். ஸோ இதெல்லாம் ஃபார்முலேட்டடு. ஓகேவா? ஸோ 3% வந்து ஓகே, இது வந்து மற்றதெல்லாம் என்ன செல் வேல்யூலாம் அதில் வரல. ஸோ ரிஸ்க் வந்துன்னா 1000 rupees. Buy value, sell value. ஸோ டார்கெட் ஆர்ஆர் ரேஷியோ, ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நான் 32 ரூபாய்க்கு வாங்குறேன், 22 ரூபா ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸோ ஆனால் என் டார்கெட் வந்து 32லேருந்து 62 வச்சிருக்கேன். இப்போ 62ல 65 வைக்கிறேன். 65 வச்சு 62 காமிக்குது. mistake. Okay, no problem. Okay, formula, right? No problem. So 1:3 RR ரேஷியோல 3 மடங்கா போட்டிருக்கேன் பாருங்க, அதனால தான். ஓகே, ஸோ 62 இந்த டார்கெட், 65 வந்து நம்முடைய சார்ட் பிரகாரம். ஸோ 62னா இங்க எங்கேயா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அப்படி பார்த்தா கூட 3% வந்து நம்முடைய அலோகேஷன். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா டோட்டல் அலோகேஷனு 3,200 ரூபாய். நமக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாய் வரும் when we achieve this target. ஸோ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் இன்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா 93.75, ரிட்டர்ன் ஆன் டோட்டல் கேபிட்டல் 3. ஸோ என்ட்ரி மைனஸ் ஸ்டாப் லாஸ் 10, 1000 டிவைடட் பை 10 வந்து 100. ஓகேவா? ஸோ டோட்டல் இன்வெஸ்டட், ஸோ C4 இன்ட்டு C5, அதாவது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு ப்ரைஸ் போட்டிருக்கேன். அலோகேஷன் வந்து டோட்டல் அமௌண்ட். இந்த டோட்டல் அமௌண்ட் இந்த அக்கௌண்ட் சைஸில் எவ்வளவு? ஸோ 3%. 3,200 வந்து 1,00,000 ரூபாயில் அப்ராக்சிமேட்டாக 3%. ரிஸ்க் ரிவார்டு, ஸோ என்ட்ரி மைனஸ் எஸ்எல், அதுக்கு மேலே நியூமரேட்டரில் வந்து டார்கெட் மைனஸ் பையிங் ப்ரைஸ். ஸோ அதுக்கு இது 3:1 சொல்லலாம், இல்லை 1:3 எப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸோ பை வேல்யூ, செல் வேல்யூ, ப்ராஃபிட். சிம்பிள் எக்ஸல் தான், ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்து வந்து என்னைக்குமே இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் டேட் சார்ட், ஆல்வேஸ் என்ஷூர் இந்த 200 EMA ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான. ஸோ 200 EMA வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெல் பிலோ தி கரண்ட் பையிங் ப்ரைஸ் ஆர் பையிங் ப்ரைஸ். இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் வந்து 200 EMAக்கு மேலே இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ another confirmation. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ another confirmation for you to hold on to this stock if you are investing. So guys, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6x மல்டி பேக்கருடைய ஸ்டாக். இது 6x வந்து கட்டாயம் கிடைக்கும். பொறுமை வேணும், கப்புள் ஆஃப் இயர்ஸ் கட்டாயம் வெயிட் பண்ணணும் அதுக்கு. ஸோ I'll keep you posted. ஓகே, இந்த சார்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா I'll keep you posted. நான் இந்த மாதிரி ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் வந்து I'm going to give you more videos, specifically in the mari stocks with fundamentals and technicals. So any doubts, please do comment in the comment section. Na kattayam ella comment reply pannunga. Till I see you in my next video. Stay safe. Bye.